cross multiplication method. Example 3.52. Solve 3x minus 4y equal to 10 and 4x plus 3y equal to 5 by the method of cross multiplication. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அந்த 3x மைனஸ் 4y இந்த 10 வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடணும். -10 ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி 4x ப்ளஸ் 3y -5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரைட் சைடில் 0 தான் வரணும். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் இங்கே வேரியபிள் பார்க்குறோம். எக்ஸு இங்கே ஒய் இருக்குது. கான்ஸ்டன்ட் வந்து 1ன்னு எடுத்துக்குவோம். அப்போது எக்ஸு ஒய்ஏ கான்ஸ்டன்ட் 1. இப்போ செகண்ட் டேர்ம்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் டேர்மில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா -4 3. அப்போது -4 3ன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு -10 -5 -10 -5. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 இங்கே 4. அப்போது 3 4. அப்போது ஒயில் தான் தொடங்கணும். இப்போ ஒயிலேயே முடிக்க போகிறோம். -4 3. அப்போது -4 3. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸு டிவைடட் பை எக்ஸுடைய கோஃபேக்டர்ஸ் வந்து இதுதான். அப்போது -4 இன்ட்டு -5 ரெண்டையும் மல்டி பண்ணால் +20 வரும். கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். அப்போ இது ரெண்டையும் மல்டி பண்ணால் -30. நெக்ஸ்ட்டு ஒய் டிவைடட் பை ஒய்யுடைய கோஃபேக்டர்ஸ் இதில் இந்த நாலுமே. இப்போ -10 இன்ட்டு 4 -40 -14 வரும். அது கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸ் வருது. -5 இன்ட்டு 3 -15 -15 1 டிவைடட் பை இப்போ ஒன்றுடைய கோஃபேக்டர்ஸ் இது இந்த 3 இன்ட்டு 3 9. அப்போ கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸ் 4 இன்ட்டு -4 -16 அப்படின்னு கிடைக்குது. இப்போது எக்ஸு டிவைடட் பை மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ 20 + 30. இப்போ ஒய் டிவைடட் பை -40 மைனஸ் ப்ளஸ்ஸு +15 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மைனஸ் ப்ளஸ்ஸு 9 + 16. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸு டிவைடட் பை 50 ஒய் டிவைடட் பை -25 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 25. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸையும் கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ ஒய்யும் கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸு டிவைடட் பை 50 ஈக்குவல் 1/25. அதே மாதிரி ஒய் டிவைடட் பை -25 ஈக்குவல் டு 1/25. இப்போது இந்த 50யை கிராஸ் மல்டி பண்ணும்போது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு அந்த 50 டிவைடட் பை 25 வரும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. இப்போ இதில் பார்க்கும்போது இந்த 25 கேன்சல் இங்கே -1 வரும். இப்போ ஒய் ஈக்குவல் டு -1. இப்போ ஒய்யோட வேல்யூ -1, எக்ஸோட வேல்யூ 2. எக்ஸாம்பிள் 3.53 சால்வ் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். அதனால் இந்த ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணுவோம். 3x + 5y -21 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். அதேமாதிரி இதில் -7x -6y இந்த -49 லெஃப்ட் சைடில் வந்தால் +49 ஈக்குவல் டு 0. இப்போது இந்த இதில் எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒய்யுடைய கோஃபிஷியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 - 6. இப்போ 5 - 6 கான்ஸ்டன்ட்டு -21 -21 49. நெக்ஸ்ட்டு எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் 3 - 7 3 - 7. ஒய்யுடைய கோஃபிஷியன்ட் 5 - 6 5 - 6. இப்போ ஒயில் தொடங்கி ஒயிலையும் நம்ம முடிக்கிறோம். எக்ஸு டிவைடட் பை எக்ஸுடைய கோஃபேக்டர்ஸ் இது. இப்போ 5 × 49 5 × 49 போடும்போது 5 9s are the 45 remainder is the 4 5 4 20 24 245. கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். -6 × -21 ப்ளஸ் ஆயிரும். 1 6 is the 6 2 6 are the 12. அப்போ 126. அப்போ ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு ஒய் டிவைடட் பை -21 × -7. அப்போ இந்த ப்ளஸ் ஆயிரும். 1 7 is the 7 2 7s are the 14 147. கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸு. அப்போ 49 × 3 போடும்போது 147 கிடைக்கும். ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 3 × -6 -18. கீழேருந்து மேலே மல்டி பண்ணால் ஒரு மைனஸ் -7 × 5
மைனஸு 35 வரும், -35. அப்போ -35. அப்போ எக்ஸு டிவைடட் பை, இப்போ 15 - 6 போட்டோம்னா 9. அப்போ இங்கே 3 - 2 1 1. இப்போ எக்ஸ் டிவைடட் பை 119. அப்போ ஒய் டிவைடட் பை 0 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை -18 ப்ளஸ்ஸு 35 வரும், ப்ளஸ்ஸு 35. அப்போ எக்ஸ் டிவைடட் பை 119 ஈக்குவல் ஒய் பை 0 ஈக்குவல் 1 டிவைடட் பை 17 அப்படின்னு கிடைக்குது. அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இந்த எக்ஸையும் கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ எக்ஸையும் கான்ஸ்டன்ட்டை ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ ஒய்யும் கான்ஸ்டன்ட்டை ஈக்குவல் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் டிவைடட் பை 119 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 17. இப்போ ஒய் பை 0 ஈக்குவல் டு 1 பை 17. அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோமா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 119 டிவைடட் பை 17. நெக்ஸ்ட்டு இந்த ஒய் ஈக்குவல் டு இங்கே கொண்டு வரும்போது 0 இங்கே கொண்டு வந்தோமா 1 × 0 0 0 டிவைட் பை 17. இப்போ ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ ஒய் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு 119 டிவைடட் பை 17. இப்போ 17 வந்து 119 7 டைம்ஸு நம்ம டிவைட் பண்ணுது. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 7. இப்போ ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் டு 7, the ஒய் ஈக்குவல் டு the 0. எக்ஸசைஸ் நம்பர் 3.13 சால்வ் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அப்போ 8x - 3y ஈக்குவல் டு 12. இது வந்து ஈக்குவல் டு 0ன்னு மாற்றணும். அப்போ 8x - 3y இந்த 12 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்தோம்னா -12 ஈக்குவல் டு 0. அதேமாதிரி இந்த ரெண்டு டேர்மே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போது 5x - 2y -7 ஈக்குவல் டு 0. இப்போது இந்த எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் வந்து 1. இப்போ ஒய்யுடைய கோஃபிஷியன்ட்லேருந்து எடுத்துக்கணும். -3 -2. இப்போ -3 -2 ரெண்டாவது கான்ஸ்டன்ட் -12 -7. நெக்ஸ்ட்டு எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் 8 5. நெக்ஸ்ட்டு ஒய்யுடைய கோஃபிஷியன்ட் -3 -2. இப்போ ஒயில் தொடங்கி ஒயிலேயே முடிக்கிறோம். இப்போது எக்ஸு டிவைடட் பை எக்ஸுடைய கோஃபேக்டர்ஸ் வந்து இதுதான் கோஃபேக்டர்ஸ், இதை மல்டி பண்ணுறோம். -3 × 7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போது 21. கீழே இருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 × 12 24 ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை ஒய்யோட கோஃபேக்டர் இது -12 × 5 -60. கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது மைனஸு -7 × 8 -56 -56. அப்போ 1 டிவைடட் பை ஒன்னுடைய கோஃபேக்டர்ஸ் இது. அப்போ 8 × -2 8 × -2 -16. கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸு 5 × -3 -15. நெக்ஸ்ட்டு எக்ஸு டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் வந்து இந்த இதில் -3 ஈக்குவல் ஒய் டிவைடட் பை -60 ப்ளஸ்ஸு 56ன்னு வரும் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை -16 மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 15. அப்போது எக்ஸ் பை -3 ஈக்குவல் ஒய் டிவைடட் பை -4 ஈக்குவல் 1 டிவைடட் பை -1. இப்போ எக்ஸையும் கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவல் பண்ணுறோம், ஒய்யவும் கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவல் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸ் பை -3 ஈக்குவல் கான்ஸ்டன்ட் வந்து நம்மளுக்கு 1 டிவைடட் பை -1. அதேமாதிரி ஒய் பை -4 ஈக்குவல் 1 டிவைடட் பை -1. இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல், மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போது எக்ஸு ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3, த ஒய் ஈக்குவல் டு 4. இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இந்த 6x ப்ளஸ்ஸு 7y -11 ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன் அதேமாதிரி 13 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். இப்போ 5x ப்ளஸ்ஸு 2y -13 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். இப்போ எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் வந்து 1. இப்போ ஒய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒய்யோட கோஃபிஷியன்ட் 7 2. அப்போது 7 2 போட்டாச்சு. அடுத்தது கான்ஸ்டன்ட்டு -11 -13. அடுத்தது எக்ஸுடைய கோஃபிஷியன்ட் 6 5. ஒய்யோடைய கோஃபிஷியன்ட் 7 2. இப்போது எக்ஸுடைய கோஃபேக்டர்ஸ் இது. அப்போது 7 × -13 மேலேருந்து கீழே மல்டி பண்ணுறோம். அப்போது -91 -91. கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். 2 × 11 -22ன்னு வரும் ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை ஒய்யுடைய கோஃபேக்டர்ஸ் இது. -11 × 5 -55.
கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது கீழேருந்து மேலே மல்டி பண்ணால் ஒரு மைனஸு 13 × 6 -13 × 6 மைனஸு 78 வரும் -78 ஈக்குவல் டு 1 அப்போ ஒன்றுடைய கோஃபேக்டர்ஸ் இது. இப்போ 6 × 2 12 கீழேருந்து மேலே மல்டி பண்ணால் ஒரு மைனஸ் 5 7s are the 35. எக்ஸு டிவைட் பை -91 ப்ளஸ் 22 அப்போது ஒய் டிவைட் பை -55 ப்ளஸ் 78 ஈக்குவல் டு 1 டிவைட் பை நமக்கு -23 அப்போ எக்ஸு டிவைட் பை -69 ஒய் டிவைட் பை 23 1 டிவைட் பை -23. இப்போ எக்ஸையும் கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவல் பண்ணுறோம், ஒய்யவும் கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். அப்போ எக்ஸு டிவைட் பை -69 ஈக்குவல் டு 1 டிவைட் பை -23. அதேமாதிரி ஒய் டிவைட் பை 23 ஈக்குவல் 1 டிவைட் பை -23. இப்போ இந்த மைனஸ் கேன்சல், இந்த 16 என்ன இங்கே மேலே கொண்டு வந்துடலாம். 69 டிவைட் பை த 23. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு த 3. அப்போ எக்ஸ் இஸ் த 3. அதேமாதிரி இந்த 23 இங்கே மேலே கொண்டு வந்துடலாம். ஒய் ஈக்குவல் டு 23 டிவைட் பை -23. அப்போ ஒய் ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3, the y is the -1. Division 2/x plus 3/y equal to 5. 3/x minus 1/y plus 9 equal to 0. இப்போ இந்த இடத்துல take 1/x equal to a, 1/y equal to bன்னு எடுத்துக்கிறோம். 1/x ஏன்னு எடுத்தோம்னா இங்கே 2a வரும். 1/y b, அப்போது 3b equal to 5. இது வந்து 2a ப்ளஸ் 3b -5 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி இதை 3/x 1/xங்கிறது ஏன்னு எடுத்தோம்னா இது 3a, 1/y அது வந்து b -b ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் 1/1 எழுதுவோம். அப்போது 2a ப்ளஸ் 3b -5 ஈக்குவல் டு 0, 3a -b ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. அப்போது இந்த இடத்துல வேரியபிள் பார்த்தா ஏ இருக்குது, பி இருக்குது. அப்போ கான்ஸ்டன்ட் வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது பிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், செகண்ட் டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ 3 - 1, இப்போ 3 - 1 -5 ப்ளஸ் 9 -5 9, அடுத்து 2 3 இல்லை 3 - 1 3 - 1. இப்போ ஏ டிவைடட் பை, இப்போ ஏவுடைய கோஃபேக்டர் இதான் ஏவுடைய கோஃபேக்டர்ஸ் 3 × 9 27. நெக்ஸ்ட்டு கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும், மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ +5. அப்போ ஈக்குவல் டு பி டிவைடட் பை பியோடைய கோஃபேக்டர் இது, மேலேருந்து கீழே மல்டி பண்ணும்போது -15. கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸு வரும் ஃபார்முலாவில் 9 2s are 18. அடுத்தது ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஒன்னுடைய கோஃபேக்டர்ஸ் இது 2 × -1 -2. கீழே இருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸ் 3 3s are 9. அப்போது ஏ டிவைடட் பை 27 - 5 27 - 5 போட்டால் 22ன்னு வரும். ஈக்குவல் டு பி டிவைடட் பை இது ரெண்டு ஆட் பண்ணால் -33 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை -11. நெக்ஸ்ட்டு ஏவையும் கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவல் பண்ணுறோம், பிஏவும் கான்ஸ்டன்ட்டையும் ஈக்குவல் பண்ணுறோம். a divided by 22 equal 1 divided by -11. அதேமாதிரி b divided by -33 equal 1 divided by -11. இந்த மைனஸ் கேன்சல், இந்த 22 இங்கே ஒன்றுதெல்லாம் a equal to 22 divided by -11, a equal to -2. a உடைய வேல்யூ நம்மளுக்கு -2 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த b equal to இந்த 33 இங்கே கொண்டு வந்தோம்னா 33 divided by 11, அப்போ b ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு எக்ஸு ஒய் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த இடத்துல 1/x ஈக்குவல் டு ஏ அப்படின்னு எடுத்துருக்கோம். அதுமாரி 1/y ஈக்குவல் டு பி அப்படின்னு ஏற்கனவே எடுத்திருக்கோம். அப்போது 1/x ஈக்குவல் டு ஏ வேல்யூ -2. அப்போது 1/y ஈக்குவல் டு பி வேல்யூ 3. அப்போ இது எழுதும்போது -2 1/1 3/1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது x ஈக்குவல் டு -2. அப்போ இங்கே ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா y ஈக்குவல் டு 1/3.
அப்போ x equal to -2 and y equal to 1/3. The second question, Akshaya has 2 rupee coins and 5 rupee coins in her purse. If in all she has 80 coins totaling rupees 220, how many coins of each kind does she have? அப்போ number of 2 rupee coin, the number of 2 rupee வந்து நம்ம நம்பர் ஆஃப் 2 ரூபிங்கிறது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது நம்பர் ஆஃப் 5 ரூபி காயின் வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் எத்தனை காயின் இருக்குன்னு பார்த்தா டோட்டல் காயின்ஸ் வந்து டோட்டல் காயின்ஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்றதுக்கா. டோட்டல் காயின்ஸும் போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 80. இது எழுதும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் -80 ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் கொஸ்டினில் பாருங்கள், சி ஹேஸ் டோட்டல் அமௌண்ட் வந்து 220. டோட்டல் அமௌண்ட், அப்போ டோட்டல் அமௌண்ட்டு ஈக்குவல் டு ரூபீஸ் 220. இப்போது டோட்டல் அமௌண்ட்டும் போது 2 ரூபி காயின் அப்படின்னா 2x ப்ளஸ்ஸு 5 ரூபி காயின் அப்போ 5y ரெண்டும் சேர்த்து ஈக்குவல் டு 220. இது எழுதும்போது 2x ப்ளஸ்ஸு 5y மைனஸு 220 ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம 1/1 எழுதுவோம். அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் -80 ஈக்குவல் டு 0. இப்போது 2x ப்ளஸ்ஸு 5y -220 ஈக்குவல் டு 0. இப்போது எக்ஸு ஒய்யு கான்ஸ்டன்ட். இப்போ ஒய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இங்கே 5. இப்போ 1 5, கான்ஸ்டன்ட் வந்து -80 -220. நெக்ஸ்ட்டு எக்ஸை எடுத்துட்டோம்னா எக்ஸு கோஎஃபிஷியன்ட் வந்து 1, இங்கே வந்து 2. அடுத்தது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 5. இப்போது 1 5. இப்போ எக்ஸு டிவைடட் பை எக்ஸுடைய கோஃபேக்டர்ஸ், இது கீழே இந்த நாலுமே எக்ஸுடைய கோஃபேக்டர்ஸ். இப்போ 1 × -220 -220. கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். 5 × -80, 5 × -18 போடும்போது 400 -400 ஈக்குவல் டு ஒய் டிவைட் பை ஒய்யோடைய கோஃபேக்டர் இது. இப்போ மேலேருந்து கீழே மல்டி பண்ணால் -80 × 2 -160. கீழே இருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும். 1 × -220 -220 ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஒன்னுடைய கோஃபேக்டர் இது 1 × 5 5. கீழேருந்து மேலே மல்டி பண்ணால் மைனஸு, அப்போ -2. 2 × 1 is the 2. நெக்ஸ்ட்டு எக்ஸு டிவைட் பை -220 மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ்ஸு 400 ஈக்குவல் ஒய் டிவைட் பை -160. நெக்ஸ்ட்டு மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போது ப்ளஸ்ஸு 220 ஈக்குவல் டு 1 டிவைட் பை 3. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு இந்த எக்ஸு டிவைட் பை ப்ளஸ்ஸு 118 வரும் ஈக்குவல் ஒய் டிவைட் பை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 டிவைட் பை 60 ஈக்குவல் டு 1/3. இப்போ எக்ஸையும் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணுறோம், ஒய்யவும் கான்ஸ்டன்ட்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். இப்போ எக்ஸையும் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணுவோம், ஒய்யையும் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் பண்ணுவோம். இப்போ எக்ஸ் பை 180 ஈக்குவல் டு 1/3. இப்போ ஒய் பை 60 ஈக்குவல் டு 1/3. அப்போது இந்த எக்ஸ் ஈக்குவல் டு இந்த கிராஸ் மல்டி பண்ணோம் 180 டிவைட் பை 3ன்னு வரும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 60. அதே மாதிரி இந்த ஒய் ஈக்குவல் டு இந்த 60 டிவைட் பை 3. அப்போது ஒய் ஈக்குவல் டு இந்த 20 அப்படின்னு கிடைக்கும். அப்போது எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸுங்கிறது 2 ரூபி காயின். அப்போது 2 ரூபி காயின்ஸ் வந்து எக்ஸு ஈக்குவல் டு 60. 5 ரூபி காயின்ஸ் அது ஒய் ஈக்குவல் டு 20. The third question, it takes 24 hours to fill a swimming pool using 2 pipes. If the pipe of larger diameter is used for 8 hours and the pipe of the smaller diameter is used for 18 hours, only half of the pool
if it is filled. Now how long would each pipe take to fill the swimming pool? இப்போ 1 hour time taken for larger pipe time taken for larger pipe equal to 1 by x. அப்போ time taken for smaller pipe equal to 1 by y. இப்போ total time equal to 24 hours. Total time equal to 1 by 24. 1 by 24. அப்போ 1 by x plus 1 by y equal to 1 divided by 24. Next, second, the larger pipe is used for 8 hours. Larger pipe is used for 8 hours. Therefore, we write a larger pipe used 8 hours. 8 hours and smaller pipe used 18 hours. 18 hours to fill half of the pool. Therefore, the 8 by x plus 18 by y equal to 1 by 2. It is the first equation. It is the second equation. We write the first equation 1 by x plus 1 by y minus 1 by 24 equal to 0. The second equation 8 by x plus 18 by y minus 1 by 2 equal to 0. இப்போ 1 by xங்கிறது ஏன்னு எடுத்துக்கலாம். The take the 1 by x equal to a, 1 by y equal to b அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ a plus b minus 1 by 24 equal to 0. இது வந்து நம்பர் 1. நம்பர் 3 ஈக்குவேஷன் நம்பர் 3 எடுத்துக்கலாம். அதேமாதிரி 8 by x 1 by xங்கிறது ஏன்னு எடுத்தோம்னா 8a, 1 by yங்கிறது bன்னு எடுத்தோம்னா 18b minus 1 by 2 equal to 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இந்த ரெண்டு ஈக்குவேஷன் 1 by 1 எழுதிக்கலாம். அப்போ a plus b minus 1 by 24 equal to 0. அடுத்தது 8a plus 18b minus 1 by 2 equal to the 0. இந்த 1 by 1 ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எழுத போகிறோம். அப்போ எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட் வந்து 1. அப்போது எக்ஸு இந்த இடத்துல ஏபின்னு இருக்கிறதுனால இது ஏன்னு எழுதிக்கலாம். ஏ இது பி, அப்போ கான்ஸ்டன்ட் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பியோடைய கோஃபிஷியன்ட் பார்த்தோன்னா 1 18. அப்போ 1 18. அடுத்தது கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 minus 1 by 24 minus 1 by 2 அப்படின்னு வரும். அடுத்தது ஏவுடைய கோஃபிஷியன்ட் 1 8. அப்போ 1 8. அப்போ பியுடைய கோஃபிஷியன்ட் 1 18. 1 18. இப்போ ஏவுடைய கோஃபிட்டர்ஸு இந்த நாலுமே 1 into minus 1 by 2 minus 1 by 2 வரும். அடுத்தது கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது ஒரு மைனஸ் வரும். 18 இன்ட்டு அப்போது minus 18 divided by 24 வரும். minus 18 divided by 24 equal to b divided by பியோடைய கோஃபிட்டர்ஸ் இது minus 1 by 24 minus 1 by 24 into 8. அடுத்தது கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது மைனஸ் வரும். அப்போது 1 into minus 1 by 2 போடும்போது minus 1 by 2 equal to 1 divided by 1உடைய கோஃபிட்டர்ஸ் இது 1 into 18 18. அடுத்தது கீழேருந்து மேலே மல்டி பண்ணும்போது மைனஸ் ஆகும் minus 8. நெக்ஸ்ட்டு a divided by minus 1 by 2 மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸு இந்த 18 divided by 24. இந்த 18 divided byங்கும்போது இதை 6ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நான் 8 6ஆல் பண்ணுவோம். 6ஆல் பண்ணோம்னா இந்த 3 டைம்ஸ் வரும். இங்கே வந்து
4 டைம்ஸ் வரும். அப்போது ப்ளஸ்ஸு 3/4 அப்படின்னு எழுதலாம். அப்போ ஈக்குவல் டு பி டிவைடட் பை இது 8ஐயும் இந்த 24ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 3 வரும். அப்போது -1/3 மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 1/2 ஈக்குவல் டு 1/10 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கிறோம். ஏ டிவைடட் பை எல்சிஎம் இஸ் த 4ங்க. அப்போது இதை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4 கிடைக்குமா? அப்போ -2ன்னு வரும். ப்ளஸ்ஸு 3 ஈக்குவல் பி டிவைடட் பை 3க்கும் 2க்கும் எல்சிஎம் வந்து 6. அப்போ மேலே -2ன்னு வரும். இங்கே 1 × 3 போடும்போது 3 நேரம் ஈக்குவல் டு 1/10. அப்போ ஏ டிவைடட் பை 1/4 ஈக்குவல் டு பி டிவைடட் பை 1/6 ஈக்குவல் டு 1/10 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா இந்த இடத்துல 4ஏன்னு வரும். 4a ஈக்குவல் டு 6b ஈக்குவல் டு 1/10. இப்போது ஏவையும் 1/10 ஈக்குவல் பண்ணோம், பியவும் 1/10 ஈக்குவல் பண்ண போகிறோம். அப்போது 4a ஈக்குவல் டு 1/10. அப்போது 6b ஈக்குவல் டு 1/10. அப்போ a ஈக்குவல் டு 1 டிவைடட் பை 1/10 இன்ட்டு 1/4ன்னு வரும். அப்போ a ஈக்குவல் டு 1/40. அப்போ b ஈக்குவல் டு 1/10 இன்ட்டு 1/6. அப்போ b ஈக்குவல் டு இந்த இடத்துல 60 அப்படின்னு கிடைக்குது. அப்போது a ஈக்குவல் டு பட்டு a ஈக்குவல் டு 1/xன்னு எடுத்துருக்கோம். அதேமாதிரி b ஈக்குவல் டு 1/y அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். அப்போது இந்த இடத்துல ஏவுடைய வேல்யூ 1/40. அப்போது 1/40 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 40 அப்படின்னு கிடைக்கும். அதேமாதிரி பியோட வேல்யூ 60 ஈக்குவல் டு 1/y. இது 1/60. இப்போ 1/60 ஈக்குவல் டு 1/y. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது இப்போ y ஈக்குவல் டு 60 அப்படின்னு சொல்லி நம்ம கிடைக்குது. இப்போ லார்ஜர் பைப்பு எக்ஸு டேக்ஸு ஈக்குவல் டு 40 மினிட்ஸ் வந்து டைம் எடுத்துக்குது. த ஸ்மாலர் பைப்பு that is the y takes the 60 minutes டைம் எடுத்துக்குது. இது எழுதும்போது 40 ஹவர்ஸு, இது வந்து 60 ஹவர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இது 40 ஹவர்ஸு, இது 60 ஹவர்ஸ்.